ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பயுமே நைட்டிலே பார்த்து சலிச்சு போயிட்டுருப்பீங்க. எங்கே ரெடியாக இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகத்தான். இன்றைக்கி வந்து பால் குடம். இன்றைக்கி புதன்கிழமை தான் கும்பாபிஷேகம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பால் குடம் இருக்கிறதுனால எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டுருக்குறாங்க. இருங்க காட்டுறேன். இன்றைக்கி வந்து எங்களுடைய வந்து சொந்தம், எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போய் நல்லபடியாக எல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு வேண்டிட்டு வரலாம். இவங்க எல்லாம் தான் என்னுடைய சொந்தம். எல்லாம் எங்கள் நாத்தனாரோட பிள்ளைங்க குழந்தைங்க தான். எல்லாம் அவங்களோட சேர்ந்து தான் நானும் நிச்சிட்ருக்கேன். நாங்கள் நிச்சிட்ருக்கோன்னா எல்லாம் பால் குடம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த ரோட்டில். அதை பார்க்க தான் நாங்கள் எல்லாம் நிச்சிட்ருக்குறோம். குதிரை எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. எந்த வருஷமே இந்தளவுக்கு கிராண்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இதோட பேர் எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஆனால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது நான் வந்து ₹1 ₹2 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ இதோட ரேட் வந்து ₹10. இதுதாங்க எங்கள் ஊர் கோயில் உள்ள. நாளைக்கு கும்பாபிஷேகன்றதுனால சாமியோட கண் வந்து திறக்கல, இன்னும் மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கோயிலுக்கு வெளியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால், ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இங்கே இருக்கிற கலசம் சொம்பு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தரத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அதுக்காக தான். அதுக்கப்புறம் பக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து எதுக்குன்னு கேட்டோம். அது வந்து அடுத்த நாள் கும்பாபிஷேகம் இருக்குன்றதுனால ஓமகுண்டம் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் எத்தனை ஓமகுண்டம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அப்புறம் இது தாங்க நம்ம ஊர் கோயில் கோபுரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் ஃபைனலாக எல்லோரும் பால் குடம் எடுத்தவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லோரும் அந்த இடத்துல போய் பால் குடம் எல்லாம் வச்சுட்டு வந்து உக்காந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் கோயிலேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.